Hey guys, welcome back. In the video நம்ம வந்து Miui 12.5 ஓட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன் வந்து ரெட்மில இருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மி நோட் 10s. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து நம்மளுக்கு Miui 12.5 ஓட வருது. Android 11ல ரன் ஆயிட்டு இருக்கு. Miui வெர்ஷன் பார்த்தோன்னா 12.5.2ல ரன் ஆயிட்டு இருக்கு. செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஏப்ரல் மந்த்ல இருக்கு. அண்ட் செட்டிங்ஸ்ல வந்து அபவுட் ஃபோனுக்குள்ள Miui வெர்ஷனுக்குள்ள போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, வாட்ஸ் நியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ஸ் நியூவில் நம்ம போய் பார்த்தோன்னா நோட்ஸுக்கு வந்து நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சிஸ்டமோட யூஐ பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஷாமியில் வந்து இந்த Miui 12.5ல வந்து சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. கேல்குலேட்டர் பாருங்கள். ஸோ கேல்குலேட்டர் மட்டும் கிடையாது, நீங்கள் செக்யூரிட்டி ஆப் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதோட ஆப் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் பார்த்தோன்னா கூட டிசேபிள் பண்ணுறதுக்கு கூட ஆப்ஷன் கொடுக்கல. மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரிமூவில் போய்ட்டு நம்ம இந்த ஆப் ட்ராயர்லேருந்து வேணால் நம்ம அந்த ஆப்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வேறு ஏதாச்சும் சிஸ்டம் ஆப்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ்க்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் ட்ராயர்லேருந்து ரிமூவ் ஆகிடும். அட்லீஸ்ட் அந்த ஆப்ஷன் ஆச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த ஃபீச்சர் வந்து லாக் ஸ்க்ரீனில் இந்த கிளாக் விட்ஜெட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிடுங்க. இதுக்குள்ளே வந்து லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டோன்னா நம்ம வந்து அந்த லாக் ஸ்க்ரீனில் கிளாக் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபர்மேஷன் வந்து ஏற்கனவே இருக்கிறது தான். இந்த புது விட்ஜெட் கொண்டு வந்தது வந்து நல்லா இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா, வால்பேப்பர் ஜூம் இன் ஆகிறது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஆப்பில் இருக்கீங்க, ஆப்லேருந்து வெளியில் வரும்போது அந்த வால்பேப்பரை வந்து கூடவே வெளியில் வர மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஜூம் அவுட் எஃபெக்ட். பார்க்குறது இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். அதுக்கு அடுத்த இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா, கண்ட்ரோல் சென்டர் வந்து செம்மையாக கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த வாட்டி நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தாலுமே வந்து இந்த பிரைட்னஸ் பார் வந்து பாட்டம்லேயே இருக்கும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஏன்னா பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு பாட்டமில் இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த கண்ட்ரோல் சென்டர்லேயே வந்து நம்ம லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் ட்ரைக்கும் போயிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹேண்டியான ஃபீச்சர். கண்டிப்பாக இது ஒரு வெல்கம் மூனே சொல்லலாம். ஸோ லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் போகும், ரைட் ஸ்வைப் பண்ணால் நம்ம கண்ட்ரோல் சென்டருக்கு வந்துடலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்து புதுசாக என்ன எனேபிள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கேமரா ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே மோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மோர் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து புதுசாக வந்து அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் இயர் அலைன்மெண்ட் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மல் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டைல் வேணும்னா மேலே ஒரு ஸ்கொயர் மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பழைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். உங்களுக்கு எது தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புது அவுட்லுக் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. இதே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா வால்பேப்பருக்குள்ளே நம்ம போவோம். அதுக்கப்புறமா சிஸ்டம் வைட் வால்பேப்பர்ஸ் வந்து நிறைய புது வால்பேப்பர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ சில அப்ஸ்ட்ராக்ட் வால்பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா, சூப்பர் வால்பேப்பர்ஸ் வந்து Miui 12.5ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புது வால்பேப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் வைடாகவே வந்து நம்மளுக்கு சில சூப்பர் வால்பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வால்பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இவங்க என்ன எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, நோட்ஸ் ஆப் வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு புது நோட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளஸ் கொடுப்பீங்க. ப்ளஸ் கொடுத்ததுக்கப்புறமா மைண்ட் மேப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கிரியேட் மைண்ட் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டில் வந்து நான் என்னோடய நேமே செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து டெக்கு, தேர்ட் பாயிண்ட்டு ரெட்மி நோட் 10s. ஸோ இப்போ இந்த மைண்ட் மேப் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டிசைனிங்காக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மைண்ட் மேப் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த நோட்ஸ் ஆப்பில் வந்து நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து நம்ம சேவ் ஆஸ் இமேஜ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த நோட்ஸ்லேயே வந்து நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மேஜராக ஷாமி சைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. மைனராக வந்து நம்மளால் அந்த டிஃபரன்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியும். பட் மேஜர் டிஃபரன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ யூஐ பர்ஃபார்மன்ஸ்னு நம்ம பார்க்கும்போது இப்போது வந்து மைனர் லேக் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. முக்கியமாக வந்து ஆப் சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் யாராச்சும் Miui 12.5 யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா, ரீசெண்ட் ஆப்ஸை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு வெர்டிகலாக இருக்குது. இதை வந்து ஹாரிசான்டலாகவும் நம்ம மாற்றலாம். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்கில் வந்து அரேஞ்ச் ஐட்டம் இன் ரீசெண்ட்
ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஹாரிசான்டல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஹாரிசான்டல் மோடுக்கு வந்து ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து செட்டிங்ஸில் மேஜராக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்து மேஜர் சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியுது. பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்குள்ளே வந்து அதுக்கப்புறமா ரைட்டு ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா ஷெட்யூல் பவர் ஆன் ஆஃப் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலையே ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்துடுது. லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் நம்ம ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்கு, எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்திருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் வந்து கன்சியூம் ஆகிருக்குன்னு இதெல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து நம்மளுக்கு கீழே லிஸ்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயமாக தான் இருக்குது. இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஷாமி சைடில் வந்து யூஐயில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கதா, அந்த யூஐயோட ஃப்ளூயிடிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. யூஐயில் அப்பப்போ மைனர் லேக் ஸ்டட்டர் எல்லாமே வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. இப்போவும் ஃபியூச்சர் அப்டேட்ஸில் யூஐயை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் Miui 12.5 பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.